அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதிகள் 2 தலைப்பை பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், அதே போல் சார்பெழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் எழுத்து, சார்பெழுத்து. அடிப்படையான தமிழ் இலக்கணத்தில் இந்த பகுதிகள் ரொம்ப முக்கியமானவை. தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இலக்கணத்தை தவிர்த்து நம்ம ஒரு மொழியை நம்ம எடுத்துட முடியாது. தமிழ் இலக்கணத்தில் அடிப்படையான விஷயங்களில் இது எழுத்துக்களை பற்றிய ஒரு வகை தொகை பற்றி பார்க்கலாம். ஒரு மொழியை எவ்வாறு பேசணும், எழுதணும் அப்படிங்கிறதுக்கு வரையறை தான் இந்த இலக்கணம். தமிழ் மொழியினுடைய இலக்கணங்கள் 5 வகையாக பிரிக்கலாம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 பிரிச்சிடலாம். அதில் முதல் எழுத்து தான். ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதில் தமிழ் எழுத்துக்கள் 247, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை 216, ஆயுதம் 1 தான். மொத்தம் 247. முதல் உயிர். உயிருக்கு முதன்மையாக இருப்பது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படக்கூடிய நிலையில் உயிரெழுத்துக்கள் பிறக்குது. உதாரணத்துக்கு வாயை திறப்பதனால், உதடுகளை விரிப்பதனால், உதடுகளை குவிப்பதனால் இந்த ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. ஒவ்வொரு எழுத்தையும் இந்த மாதிரி உச்சரிக்கிற நேரத்தை தான் கால அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் கொஞ்சம் குறுகி இருந்தால் குரில், நீண்டு இருந்தால் நெடில் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். அப்படி குறுகி இருக்கிற ஓசை தான் அந்த ஆ, இ, உ, ஏ, ஓ. நீண்டு இருக்கிற ஓசை தான் ஆ, ஏ, ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு நெடில் எழுத்துக்களாக 2 மாத்திரை அளவில் நாம் மென்னின்று ஒலிக்கிறத பார்க்குறோம். இதில் தான் மாத்திரையினுடைய அளவு. மாத்திரை ஒரு கால அளவை தான் குறிக்கும். ஒரு முறை கண் இமைக்கவோ, ஒரு முறை கை நொடிக்கவோ, கண் இமைக்கிற நேரம், கை நொடிக்கிற நேரத்தை தான் மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறிலாக இருந்தால் 1 மாத்திரை அளவு, நீண்டு இருந்தால் 2 மாத்திரை, மெய்யுக்கு அரை மாத்திரை, ஆயுதத்துக்கும் அரை மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம உடம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம உடம்பு இயக்கத்தின் பங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மெய்யெழுத்தை உடல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இக்கிலிருந்து இன்னு வரை மொத்தம் 18 எழுத்துக்களை தான் மெய்யெழுத்துக்கள். அது வல்லினம், மெல்லினம், இடையினம், வன்மையாக கசடதவர, மென்மையாக ஞனன நமன, இடையினம் எரள வளல அப்படின்னு 2ற்கும் இடைப்பட்ட நிலையில் பிறக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இலக்கண பகுதியில் உயிர்மை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்கிற எழுத்து உயிர்மை எழுத்து. அப்போ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து ஒரு 18. இது ரெண்டும் சேர்ந்து இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம பிறக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம குறிலை தனிப்பட்ட முறையில் 90 எழுத்துக்களை பிறக்குது. அதே போல் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் 126. இந்த எண்ணிக்கை கூட டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க. இப்போ எஸ்ஐ, போலீஸு செலெக்ஷன் எல்லாத்துலேயும் தமிழ் எங்கெல்லாம் தகுதி தேர்வாக, தமிழ் முழுமையான தேர்வாக எங்கெல்லாம் இடம் பெறுகிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி எழுத்துக்களை தவிர்த்துட்டு, ஏன்னா தலைப்பே இருக்குது சிலபஸில், இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. உயிர்மை குறியில் எவ்வளவு, நெடில் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பார்த்துங்க. ஆயுதம் நமக்கு தெரியும். தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனித்து எழுத்து ஒன்று உள்ளது அப்படின்னு அது ஆயுதம்தான். இப்போ 2வது தலைப்பு முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் நம்ம சொல்லும் பொழுது உயிர் 12, மெய் 18. இதை தான் முதல் எழுத்துக்கள். இதை 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பது, அதனால் இது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சார்பெழுத்துக்கள். முதலெழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். அது 10. உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம் அப்படின்னு நம்ம 10 எழுத்துக்களை நம்ம சொல்லலாம்.
முதல் உயிர்மை. இது சார்ந்து தான் பிறக்குது. எதை சார்ந்து? உயிரையும் மெய்யையும் சார்ந்து பிறக்குது. மொத்தம் எவ்வளவு? 216 எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள். அப்போ இது சார்பெழுத்து தான். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்த எழுத்து. அதனால தான் இது உயிர் மெய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உயிர்மெய் எழுத்து மெய்யெழுத்தை முதலிலும் உயிரெழுத்தை பிறகும் பெற்று இக்கு கூட்டலா அப்படின்னு நம்ம ஒலிக்கிறோம். ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அப்படி தான் உயிர்மெய் எழுத்து நம்ம சொல்கிறோம். உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்து என்றாலும் உயிர்மெய் எழுத்து உள்ள உயிரெழுத்தின் மாத்திரை அளவு உயிர்மெய் எழுத்தினுடைய அளவு தான் ஒரு மாத்திரை. குறுகியிருந்தால் ஒரு மாத்திரை, நீண்டிருந்தால் 2 மாத்திரை. உயிர்மெய் எழுத்து இக்கு கூட்டல் ஆ கா முதலெழுத்துக்களை சார்ந்து வரக்கூடியதுனால இதை சார்பெழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 3ஆக பிரிக்கலாம்: வல்லினம், மெல்லினம், இடையினம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ வல்லினத்தில் பார்க்கும் பொழுது காக்கா, கெக்கி, குக்கு, கெக்கே அந்த மாதிரி 6. அதில் 12 உயிரோடு சேரும்பொழுது 72. நன்னா, நினி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு 72. ஐயா அது ஒரு 72. மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர்மெய் எழுத்தை தோன்றக்கூடிய நிலையில் இக்கு கூட்டல் லா, அதான் உயிரும் மெய்யும் சேர்ந்த கா. இந்த மாதிரி மெய்யெழுத்தானது தன் புள்ளியை இழந்து வரக்கூடியது. இக்குங்கிறது மெய்யே, ஆங்கிறது உயிர். இதில் புள்ளி இல்லாமல் இருந்தால் உயிர்மெய். அதே போல் இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் ஈ கி. இந்த மாதிரி மெய்யெழுத்துக்களை கால் எழுத்து பெற்று வருவது நெடில். மேலே கோடு இருந்தால் அது குறில் நெடில். கி அப்படிங்கிறது குறில், கீ அப்படின்னா நெடில். இதில் பிறகு கு, கீழே கோடு. கு அப்படிங்கிறது குறில், கூ என்பது நெடில். ஒற்றை சொல்லி கொம்பு இக்கு கூட்டல் ஏ கே, இரட்டை சொல்லி இக்கு கூட்டல் ஏ, ஐகாரம் இக்கு கூட்டல் ஐ. கொம்பும் காலும் பெற்று வருவது இக்கு கூட்டல் ஓ. கொம்பும் அவுகாரமும் பெற்று வரக்கூடியது கவ், இக்கு கூட்டல் அவ், கவ். இதெல்லாமே உயிர்மெய் எழுத்துக்களை சொல்லலாம். அடுத்து 2வது தலைப்பு, 2வது சார்பெழுத்துக்கள் ஆயுதம். 3 புள்ளிகளை பெற்று தனித்த வடிவம் பெற்றது ஆயுதம்தான். அதில் புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கீனம், முற்றாயுதம், கேடயம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க வேறு பெயர்கள். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்டிருக்கிற ஒரு பகுதி. முப்பார் புள்ளி, முப்புள்ளி அப்படின்னா இது அக்கீனம்னா எது, ஆயுதத்தை தான் சொல்கிறாங்க. இந்த ஆயுதத்திற்கான வேறு பெயர்களில் கேட்டிருக்கிறாங்க. கூற்று காரணம் அப்படிங்கிற வரக்கூடிய பகுதியில் கேட்டிருக்கிறாங்க. நேரடியாக கூட கேட்டிருக்கிறாங்க. நுட்பமான ஒலிப்பு முறை. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின எழுத்தையும் பெற்று வருவது, அதான் ரொம்ப முக்கியம். முன்னாடி குறில், பின்னாடி வல்லினம். அஃது அப்படின்னு வரும். ஒரு சொல்லினுடைய இடையில் மட்டும்தான் வரும், தனித்தலாக இயங்கவே இயங்காது. அஃது. அளபடை, நீண்டு ஒலிக்கக்கூடியதை தான் அளபடுத்து வருவது, நீண்டு ஒலிக்கிறது. பேச்சு வழக்கில் சொல்ல நம்ம உப்பு வைக்க போகிறோம், உப்பு 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 அப்படின்னு நம்ம நீண்டு ஒலிக்கிறோம். அப்படி நீட்டி ஒலித்து பேசக்கூடியதை தான் அளபெடுத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது. அம்மா அப்படிங்கிறது அம்மா, தம்பி தம்பி அப்படின்னு நம்ம அளபெடுத்து நீண்டு ஓசைக்காக விழித்து சொல்கிறோம். இந்த மாதிரி அளபடை 2 வகையில், ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உயிரளபடுத்து வந்தால் உயிரளபடை, ஒற்று வந்தால் ஒற்றளபடை. இந்த உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து வரக்கூடியதை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒரு சொல்லினுடைய முதல்ல, இடையில், கடையில் நிற்கின்ற உயிர் நெற்றெழுத்துக்கள் தம் அளவில் நீண்டு ஒலிக்கக்கூடியது உயிரளபடை. உயிரளபடை பொறுத்த வரைக்கும் 3 மாத்திரை பெற்று வரும். உயிரளபடை 3 வகையாக பிரிக்கலாம். எப்படி? இப்போ செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசை அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். அதில் செய்யுளிசையில்
ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய வருவது இசை நிறை அல்லது செய்யுள் இசை. ரெண்டும் ஒன்று தான். செய்யுள் இசை அளபடினாலும் ஒன்று தான், இசை நிறை அளபடினாலும் ஒன்று தான். அதாவது ஒரு புலவர் தாம் எழுதக்கூடிய பாடல்களில் ஏதேனும் 1-2 சீர்களில் குறைவுகள் ஏற்படும். ஆனால் அதை நிறைவு செய்ய இந்த அளபடை அளபெடுக்கும். ஓதல், ஓங்கிறது நெடில், அதில் 2 மாத்திரை, ஓ அப்படிங்கிற குறுகி வந்திருக்கிறது ஒரு மாத்திரை. அப்போ 2 1 3 மாத்திரை. ஓதல் வேண்டும். இது மொழி முதல்ல வரக்கூடியது. உராய் அப்படிதில் பாருங்கள், மொழி இடையில் ராங்கிறது இரு கூட்டலா தான். அந்த நெடிலா குறிலா குறுகி ஓசையா அ அப்படின்னு அளவெடுத்து வந்திருக்கிறது. அப்போ அங்கேயும் 3 மாத்திரை அளவு மொழி இடையில். கடையில் வரும் பொழுது படா. அப்போ சொல்லினுடைய முதல்லையே வரும், இடையிலே வரும், கடையிலே வரும். செய்யுள் இசை அளபடினாலும் ஒன்று தான், இசை நிறை அளபடினாலும் ஒன்று தான். அடுத்து இன்னிசை. ஒரு செய்யுளில் ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளவெடுத்து வருவது இன்னிசை அளபடை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை. இன்னிசைக்காக, இசைக்காக, ஒரு ஓசை நயத்துக்காக, படிப்பவர்களுடைய எண்ணத்திற்கு ஓசை நயத்திற்காக அளவெடுத்து வரக்கூடிய நிலை இன் இசை அளபடை. ஊ அளவெடுத்து வரும் பெரும்பாலும். சொல்லிசை. ஒரு சொல்லே மாறி வரும். உரணசி, வரணசி அப்படின்னு. ஒரு சொல்ல பெயர்ச்சொல் வினை எச்ச பொருள் தருவது ஓசை குறையாத இடத்திலும் ஒரு பெயர்ச்சொல் ஒரு வினையச்ச பொருள் தருமாறு அளவெடுத்து வருவது சொல்லிசை. ஒரு சொல்லே அளவெடுத்து மாறி வருது. செய்யுளிசை அப்படிங்கிறது இசை நிறை அளபடின்னு சொல்லலாம். அது பெரும்பாலும் ஓசை குறையாத பொழுது அதை நிறைவு செய்ய, ஒரு செய்யுளில் பிழை இருந்தால் அதை சரி செய்ய செய்யுளிசை. பெரும்பாலும் ஆ அளவெடுத்து வருவது. அடுத்தது இன்னிசை. ஊ அளவெடுத்து வரும். ஓசை குறையாத பொழுது ஓசை அந்த நயத்திற்காக. அடுத்தது சொல்லே பெயர்ச்சொல் வினையச்ச பொருளாக மாறுது. அதனால தான் இது சொல்லி செயலபடை. அப்படி சொல்லே மாறுவதனால சொல்லி செயலபடை. இந்த மாதிரி அளபடைகளை கண்டிப்பாக டிஎன்பிசியில் டிஆர்பி டெட்டு போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்கிறாங்க. அடிப்படை தான். தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் எடுத்துடலாம் நீங்கள். அடுத்து ஒற்று அளபெடுப்பது. உயிர் அளபெடுத்த மாதிரி இப்போ ஒற்று அளபெடுப்பது. அவ்வளோதான். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் அளபெடுத்து வரும். ஒரு 10 எழுத்து தான். ஆயுத எழுத்து அளபெடுத்து வருவது ஒற்றளபடை. ஒற்றளபடை மொழிக்கு முதல்ல வராது. மொழியினுடைய இடையிலும் இறுதியில் மட்டும்தான் வரும். என்கிற இவன் எக்கிழங்கிய கையராயின்னுயிர் அப்படின்னு இடப்படுத்து வரும். அடுத்து குற்றியல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லலாம். குற்றியல் உகரம். ஒரு ஓசை, குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்கள் சொல்லில் 3 சொற்களிலும் கூ என்பது வருது தான். ஆனால் 3 இடத்துலையுமே வேறுபட்டு இருக்குது. சொல்லினுடைய முதல்ல இடையில் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கும். ஆனால் சொல்லினுடைய இறுதியில் வரும் பொழுது தான் தனக்குரிய மாத்திரை குறுகி அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். பெரும்பாலும் ஒரு சொல்லினுடைய இறுதியில் வரும் பொழுது அது வள்ளி நிலத்தாக மட்டும்தான் இருக்கும். வள்ளி நிலத்துக்களாக கசடதபர என எழுத்துக்களுடன் உகரம் சேருகின்ற பொழுது குசுடுதுபுரு என்று மாறும். ஒரு சொல்லினுடைய இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அப்படி பார்த்திங்கன்னா காசு, இயக்கு, பயிறு, பாட்டு, பந்து, சால்வு இந்த மாதிரிலாம் குறுகி ஒலிக்கும். அடுத்து முற்றியல் உகரம். தனிக்குறளை அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம் முற்றுகரம் தான். முற்றுகரம்னா முழுமையாக தன்னுடைய உகரத்தினுடைய மாத்திரை அளவு ஒலிக்கிறது. உதாரணத்துக்கு பசு, பகு, விடு, அது, வரு, மாவு, ஏழு அப்படிலாம் வரும். அப்போ தனக்குரிய மாத்திரையை முழுமையாக ஒலித்தா அதுக்கு வேறு உகரம், முற்றுகரம். இதில் வல்லின எழுத்து மட்டும்தான் வரும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதுமே முழுமையாகத்தான் ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது முற்றியல் உகரம். அடுத்தது குற்றியல் உகரத்தினுடைய வகைகள் தான் நம்ம
6 வகை. நெடிலை தொடர்ந்து வந்தால் நெடில் தொடர். உதாரணத்துக்கு தனி நெடில் எழுத்து, இப்போ பாகு, மாசு, பாடு, இந்த மாதிரி தனி நெடில் எழுத்தை தொடர்ந்து உகரம் வந்தால் அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஆயுதத்தில் ஆயுத எழுத்து தொடர்ந்து வந்தால் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். உயிரெழுத்து தொடர்ந்து வந்தால் உயிர் தொடர் குற்றியல் உகரம். இதில் பாருங்கள், தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து வரும். உயிர்மை எழுத்து தான். இப்போ அரசு, அரசு, அரசுல ரா பாருங்கள், இரு கூட்டல் லா. கயிறில் ஈ வந்து ஈ கூட்டல் ஆ, ஈ கூட்டல் ஈ அப்படின்னு வரும். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தாக வந்தால் அது உயிர் தொடர். அந்த வல்லெழுத்து வந்தால் வன்றொடர், பாக்கு, பேச்சு, பாட்டு, அந்த மாதிரி. அந்த மெல்லெழுத்து வந்தால் மென்றொடர், பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து அப்படின்னு. இடையெழுத்து வந்தால் இடைத்தொடர் குற்றியல் உகரம், எரள, வளல அப்படிங்கிற சொல்லோடு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ் எழுத்துக்களை குறிப்பதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரிகைகளாக வரும். இப்போ குரில் எழுத்தை குறிக்கக்கூடியது கரம், அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். ஐ எழுத்தா ஐகான், அவுகான். குரில் நெடில் வந்தால் காரம், மகாரம், ஏகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஐகாரம், அவுகாரம். ஆயுத எழுத்து வந்தால் அகேனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறில் எழுத்தை குறிக்க கரம்னு பயன்படுத்துகிறோம். நெடில் எழுத்தை குறிக்க கான் அப்படி பயன்படுத்துகிறோம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம்னு பயன்படுத்துகிறோம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். தமிழ் எழுத்துக்களை குறிப்பதற்கு கரம், கான், காரம், கேன் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்கலாம், அல்லது நேரடியாக கூட வினாக்கள் கேட்கலாம், பார்த்துங்க. அடுத்தது குற்றிய லிகரம். குறுமி கூட்டல் இயல் கூட்டல் இகரம், குற்றிய லிகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் குற்றியல் உகரம் வரும் பொழுது வருமொழியினுடைய முதலெழுத்தில் யகரம் வந்தால் உகரம் இகரமாக திரியும். வரகு கூட்டல் யாது வரகியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தனக்குரிய குற்றியலகரம் தற்போது உரைநடை வழக்கில் கிடையாது, இலக்கிய வடிவில் மட்டும்தான் இருக்குது. உகரம் இகரமாக தெரிந்தால் அதுக்கு பேர் குற்றியலகரம். வரகு கூட்டல் யாது வரகியாது அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். 4 வகையான குறுக்கங்கள் என்னென்ன? ஒவ்வொரு மாத்திரை, ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்க எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்கள்லையும் தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது கிடையாது. சில குறைந்து ஒலிக்கலாம். சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் குருவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம் அப்படின்னு நம்ம 4 குறுக்கங்களில் சொல்லலாம். அதில் ஐகாரம் பொறுத்த வரைக்கும் ஐ அப்படிங்கிற எழுத்து சொல்லின் முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை, இடையில் வந்தால் 1 மாத்திரை, கடையில் வந்தாலும் 1 மாத்திரை. இப்போ முதல்ல வரக்கூடிய தனித்து வந்த 2 மாத்திரை, அது ரொம்ப முக்கியம். ஐகாரம் தனித்து வந்த 2 மாத்திரை, அதில் குறைவாக 1.5 வருவது வையம், முதல்ல வருது. சமையலில் 1 மாத்திரை, பறவை இறுதியில் வந்தால் 1 மாத்திரை. அப்போ ஐகாரம் தனித்து வந்த 2 மாத்திரை, முதல்ல வந்தால் 1.5, இடையில் வந்தால் 1, கடையில் வந்தாலும் 1. அதே ஔகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஔகாரம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க முதல் தனித்து வந்த 2 மாத்திரை, முதல்ல வந்தால் 1.5, இடையிலும் கடையிலும் வராது. இதையும் டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க. ஔகாரம் எப்படி வரும்? ஔகாரம் எப்பொழுதுமே முதல்ல தான் குறுகும். அப்படி வந்தால் 1.5, இடையிலும் கடையிலே வராது. தனித்து வந்த 2 மாத்திரை ஔகாரத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து மகரம். மகர எழுத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகரம் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அது அறையிலிருந்து காலாக குறுகுவது தான் மகர குறுக்கம். எப்போ வரும்? வளம் வந்தான். நிலைமொழி ஈற்றுள்ள மகரம் வருமொழி முதலெழுத்தில் மகர எழுத்து வந்தால் அதுதான் மகர குறுக்கம். தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். உதாரணத்துக்கு போலும் என்ற சொல்லை போன் என்றும், மருளும் என்ற சொல்லை மருண் என்றும் செய்யுளில் நாம் பயன்படுத்துகிறோம். மகரம் இன், இன், டன்னகரம், ரன்னகரம், இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்களை அடுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக உரைக்கும். டன்னகரம், ரன்னகரம், அதனை அடுத்து மகரம் வந்தால் மகர குறுக்கம் இடம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுதம். அதை ஏற்கனவே பார்த்தோம். ஆயுத குறுக்கம் நிலைமொழியினு இல்லை ஒரு சொல்லினுடைய
தனித்து வராது, இடையில் மட்டும்தான் வரும். முதல்ல தனிக்குறளை அடுத்து கடைசியில் என்ன இருக்கும்? வல்லெழுத்து இருக்கும். முள் கூட்டல் தீது முகிடீது அப்படின்னு சொல்லலாம். இடையில் மட்டும்தான் வரும், கடையில் வராது. அஃது இஃது ஆகிய சொற்கள் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதுபோல் எழுத்துக்களுடைய வகைகளை பார்த்தோம், எழுத்தினுடைய தொகைகளை பார்த்தோம். அடுத்தது சார்பு எழுத்துக்கள், முதல் எழுத்துக்களை பார்த்துருந்தோம். இதுபோல் ரொம்ப முக்கியமான பகுதி தான். தெளிவாக பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து காணொளிகளை பார்த்துட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம், அதையும் போய் பாருங்கள். ஏதாவது சொல்லணுன்னு விருப்பப்பட்டீங்களா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ரொம்ப நன்றி.